சின்ன சின்ன வார்த்தைகளுடன் மலையாளம் கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க. பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும். உங்களுக்கு தமிழ் நன்றாக தெரியும். அதனால் கஷ்டமே இல்லை. எளிதாக மலையாளம் கற்றுக்கொள்ளலாம். இப்போது வேன் சூத்திரத்துடன் ஸ்போக்கன் மலையாளம். எந்த சூத்திரம்ங்க? வேன் சூத்திரம். வேன் சூத்திரம். இந்த சூத்திரத்தை பத்தி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? அடுத்த பக்கத்திற்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? எதிர்காலத்தில் செய்ய போகும் வேலைகளை மலையாளத்தில் சொல்வது எப்படி? எதிர்காலத்தில் செய்ய போகும் வேலைகளை மலையாளத்தில் எப்படி சொல்வது? எதிர்காலத்தில் நாம் நிறைய வேலைகள் செய்வோம். எதிர்காலத்தில் செய்யும் வேலைகள் பற்றி நாம் இப்போது மலையாளத்தில் சொல்ல வேண்டுமானால் எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம். எதிர்காலம் என்றால் நாளையாக இருக்கலாம், ஒரு மாதம் பின்பாக கூட இருக்கலாம், ஒரு மணி நேரம் பிறகு கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? வேன் சூத்திரம். வாக்கியத்தில் வேன் என்று வரும்போது அதங்க போவேன், படிப்பேன், கற்றுக்கொள்வேன், பாடுவேன், பேசுவேன், ஆடுவேன், ஓடுவேன் இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது கும் என்னும் வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? இப்படி சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். போ என்றால் மலையாளத்தில் போகுക, படி என்றால் மலையாளத்தில் வாയിക്കുക, கற்றுக்கொள் என்றால் மலையாளத்தில் படிക്കുക, பாடு என்றால் மலையாளத்தில் பாடுക, பேசு என்றால் மலையாளத்தில் சம்சாரிക്കുക. இங்கே இருக்கின்ற சார்ட்டை கவனமாக பாருங்கள். போகுക பிளஸ் கும், வாയിക്കുക பிளஸ் கும், പഠിക്കുക பிளஸ் கும், പാടുക പ്ലസ് കും, സംസാരിക്കുക പ്ലസ് കും. ഞാൻ പോകുക പ്ലസ് കും, ഞാൻ വായിക്കുക പ്ലസ് കും, ഞാൻ പഠിക്കുക പ്ലസ് കും, ഞാൻ പാടുക പ്ലസ് കും, ഞാൻ സംസാരിക്കുക പ്ലസ് കും. പോകുക പ്ലസ് കും என்றால் പോകും. വായിക്കുക പ്ലസ് കും என்றாൽ വായിക്കും. പഠിക്കുക പ്ലസ് കും என்றால் പഠിക്കും. പാടുക പ്ലസ് കും என்றால் പാടും. സംസാരിക്കുക പ്ലസ് കും என்றால் സംസാരിക്കും. പോകും என்றால் പോവേൻ. വായിക്കും என்றால் പഠിப்பேன். படிக்கும் என்றால் கற்றுக்கொள்வேன். பாடும் என்றால் பாடுவேன். சம்சாரிக்கும் என்றால் பேசுவேன். இப்போது விவரங்களை கூர்ந்து பாருங்கள். நான் போவேன் என்றால் ஞான் போகும். நான் படிப்பேன் என்றால் ஞான் வாய்க்கும். நான் கற்றுக்கொள்வேன் என்றால் ஞான் படிக்கும். நான் பாடுவேன் என்றால் ஞான் பாடும். நான் பேசுவேன் என்றால் ஞான் சம்சாரிக்கும். இங்கே இருக்கின்ற வாக்கியத்தை கவனமாக பாருங்கள். நான் போவேன் என்றால் ஞான் போகும். நான் என்றால் ஞான், போவேன் என்றால் போகும். நான் போவேன் என்றால் ஞான் போகும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போவேன், நான் படிப்பேன், நான் கற்றுக்கொள்வேன், நான் பாடுவேன், நான் பேசுவேன். நான் என்றால் ஞான். நான் போவேன் என்றால் மலையாளத்தில் ஞான் போகும். நான் படிப்பேன் என்றால் மலையாளத்தில் ஞான் வாய்க்கும். நான் கற்றுக்கொள்வேன் என்றால் மலையாளத்தில் ஞான் படிக்கும். நான் பாடுவேன் என்றால் மலையாளத்தில் ஞான் பாடும். நான் பேசுவேன் என்றால் மலையாளத்தில் ஞான் சம்சாரிக்கும். கஷ்டமொன்றுமில்லை அல்லவா? சுலபமாக தான் இருக்கின்றது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும்.
இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். இதே மாதிரி இன்னும் சில வாக்கியங்களை பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்க மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சந்திப்பேன், நான் பார்ப்பேன், நான் கட்டுவேன், நான் எழுதுவேன், நான் நடப்பேன். நான் என்றால் ஞான். நான் சந்திப்பேன் என்றால் மலையாளத்தில் நான் சந்திக்கும். நான் படிப்பேன் என்றால் மலையாளத்தில் ഞാൻ കാണും. நான் கட்டுவேன் என்றால் மலையாளத்தில் ഞാൻ கட்டும். நான் எழுதுவேன் என்றால் மலையாளத்தில் ഞാൻ எழுதும். நான் நடப்பேன் என்றால் மலையாளத்தில் ഞാൻ நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான், நாம், நீங்கள், அவன், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்வோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போவேன், நாங்கள் போகிறோம், நீங்கள் போகிறீர்கள், அவன் போகிறான், அவள் போகிறாள், அவர்கள் போகிறார்கள். நான் என்றால் ஞான், போவேன் என்றால் போகும், நான் போவேன் என்றால் ஞான் போகும். நாங்கள் என்றால் ഞങ്ങൾ, போகிறோம் என்றால் போகும், நாங்கள் போகிறோம் என்றால் ഞങ്ങൾ போகும். நீங்கள் என்றால் நீங்கள், போகிறீர்கள் என்றால் போகும், நீங்கள் போகிறீர்கள் என்றால் நீங்கள் போகும். அவன் என்றால் அவன், போகிறார் என்றால் போகும், அவன் போகிறான் என்றால் அவன் போகும். அவள் என்றால் அவள், போகிறாள் என்றால் போகும், அவள் போகிறாள் என்றால் அவள் போகும். அவர்கள் என்றால் அவர், போகிறார்கள் என்றால் போகும், அவர்கள் போகிறார்கள் என்றால் அவர்கள் போகும். இப்போது விவரங்களை கூர்ந்து பாருங்கள். நான் போவேன் என்றால் மலையாளத்தில் ഞാൻ പോകും. நாங்கள் போகிறோம் என்றால் மலையாளத்தில் ഞങ്ങൾ പോകും. நீங்கள் போகிறீர்கள் என்றால் மலையாளத்தில் നിങ്ങൾ പോകും. அவன் போகிறான் என்றால் மலையாளத்தில் அவன் போகும். அவள் போகிறாள் என்றால் மலையாளத்தில் அவள் போகும். அவர்கள் போகிறார்கள் என்றால் மலையாளத்தில் அவர் போகும். கஷ்டமொன்றுமில்லை அல்லவா? சுலபமாக தான் இருக்கின்றது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் கும் சூத்திரத்துடன் அதன் உதவியால் மலையாளத்தில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். அதே போலவே கும் சூத்திரம் வாயிலாக மலையாளத்தில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்களானாலும் பெரிய பெரிய வாக்கியங்களானாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த கும் சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள்.